சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். ஒரு தனி நபர், அவரோட கெட்ட பழக்கம், அந்த ஒரு கெட்ட பழக்கம் அதனால ஒரு பையன் காணாமல் போயிட்டான். இன்னொரு பக்கத்தில் தினசரி வாழ்க்கையே நரகமாக போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இந்த சண்டையில் பையனை பற்றி தப்பாக பேசினார். பிடிச்சிருந்தாரு, ஆனால் கேட்டால் நான் பேசலை. அவன்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீ இருக்கன்னா இருப்பா, இல்லைன்னா நீ தப்பாக பேசினார்னா அவனை சேர்த்து வச்சு பேசுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? நல்லா போகுது. என்னெல்லாம் பண்ணுவாரு? இல்லை, என்னெல்லாம் பண்ணுவாரு? நல்லா குடிப்பாரு. என்ன நல்லா பொண்டாட்டி வேணும், அது மட்டும் தான் தெரியும். நான் இதான் சொல்லுவேன். போவாரு, வருவாரு, படுத்துவார். பக்கத்து பொங்கல் கூட சேர்த்து பேசுவா. அவளை வச்சிருக்கியா, அவளை போறியா அப்படிலாம் பேசுவா. அந்த கோவத்தில் நினச்சோம் பட்டு போட்டு அடிச்சிருவேன் மேடம் நான். வணக்கம்ப்பா. வணக்கம். உங்கள் பேர்? மணிகண்டன் மேடம். சொல்லுங்கள் மணிகண்டன். எங்கள் அப்பா டார்ச்சர் வந்து தாங்க முடியல மேடம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்கள் வீட்டில் வந்து இப்போ யாரும் இல்லை மேடம் எனக்குன்னு. ஏன்? எனக்கு இருந்து நான் மட்டும்தான் இருந்தேன். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா விட்டு இறந்துட்டாங்க. எத்தனை வயசு இருக்கும்போது? எனக்கு விவரம் தெரியாது மேடம். ஒரு 2 வயசு இருக்கும் மேடம். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? கூட பிறந்தவங்க 3 பேர் மொத்தம். எனக்கு இன்னும் 2 தம்பி இருக்காங்க. 2 தம்பியில் வந்து ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான். என் கூட பிறந்த 2வது தம்பி இல்லை. ஏன்? அவனை வித்துட்டாங்க மேடம். உங்கள் அப்பா பேர்? ஆறுமுகம். சரி, விவரமாக சொல்லுங்கள். எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை? இப்போ என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் தான் மூத்த பிள்ளை? நான் தான் மூத்த பையன். அவங்களுக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கப்பா? அது எப்படி இறந்தான்னு தெரியல. ஆனால் உடம்பு சரியாமல் இருந்தாங்க. இவங்க பார்க்கல யாருமே அவங்கள. அவங்க அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்கள எங்கள் அப்பாவோட அக்கா. அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்கள கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது இதே இருந்து எங்கள் அம்மா கொன்னுட்டாங்க மேடம். 3 பசங்களை பக்கிற வரைக்கும் நல்லா தான் மேடம் இருந்தாங்க. எங்கள் அம்மா கொன்னுட்டாங்க. இறந்த உடனே யாரு சொன்னது அம்மா கொன்னுட்டாங்கன்னு? எங்கள் பாட்டி வீட்டுக்கு எனக்கு தெரியாது மேடம். விமல் தெரிஞ்சு எனக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு இப்போதான் மேடம் இட்டு போய் காட்டினாங்க. அம்மாவோட அம்மாவா? அம்மாவோட அம்மா. அது வரைக்கும் உங்க பாட்டியும் அந்த வீட்டுல இருந்து யாருமே உங்களை வந்து பார்த்தாங்க மேடம். என்ன இடம் மாறி மாறி வச்சு காட்டி வீடை மாற்றி அவங்கள அலைய விட்டாங்க. சரி, உங்க அம்மாக்கு கூட பிறந்தவங்க? எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 3 அக்கா 4 அண்ணன் இருக்காங்க மேடம். அவங்க எல்லாம் வந்து பார்க்கலையா? எல்லாரும் வந்து பார்த்தாங்க மேடம். என்ன விவரம் தெரிஞ்சுங்க காட்டினது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தாலும் பேசி அழுதாங்க மேடம். இப்பயும் பேசி நல்லா பார்ப்பாங்க மேடம் அவங்களாம். சரி, நீங்க யாரோட வளர்ந்தீங்க அம்மா போனதுக்கு அப்புறம்? எங்கள் அம்மா போனதுக்கு அப்புறம் இவர் வந்து இவங்க அக்கா வீட்டில் இட்டு போட்டாங்க. எங்கள் அப்பா வந்து அவங்க அக்கா வீட்டில் விட்டாங்க. சரிப்பா, அத்தை வீட்டுல நல்லா பார்த்துட்டு இருந்தாங்களா? அவங்க கொடுமைதாம்மா படுத்துனாங்க. என்ன கொடுமைப்படுத்தினாங்க? அடிப்பாங்க, மண்டே உடைப்பாங்க. எதுக்கு? எதாச்சும் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு வைக்கணும், ஜாமான் வளர்க்கணும், அவங்க வர டைம் சோறு ஆக்கி வைக்கணும், எல்லா வேலையும் வீட்டு வேலையும் பார்க்கணும். சின்ன வயசுல இருந்தே உங்களை அதெல்லாம் பண்ண வச்சாங்க. எத்தனை வயசு வரை அத்தை வீட்டுல இருந்தீங்க? இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் தான் மேடம் இருந்தேன். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் வந்து பார்க்கலாம் மாட்டோம் மேடம். நீங்களும் உங்க தம்பி அங்க இருந்தீங்க? இல்லை மேடம், நான் மட்டும் தான் மேடம் இருந்தேன். தம்பி இன்னொருத்தன் சின்ன தம்பி தான் இருக்கான். லாஸ்ட் தம்பி மட்டும் தான் இருக்கான்.
என் ரெண்டாவது தம்பி எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க மேடம், வேற ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. 3வது தம்பி யார்கிட்ட வளர்ந்தான்? அவன் பாட்டி விட்டு வந்தான் மேடம், எந்த பாட்டி? இவங்க அப்பாவோட அம்மா கிட்ட. அவர் எப்படி வளர்ந்தாரு? அவர் நல்லா வளர்ந்தாரா? அவர் பாட்டி நல்லா வளர்த்தாங்க மேடம். உங்களை தான் கொடுமைப்படுத்தினாங்க. ஏன் உங்களை பாட்டி வீட்டுக்கு அனுப்பல? அவங்க பிரிச்சு அவங்க அக்கா பேச்சு கேட்டு, அவங்க அக்கா தான் மேடம் என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. அவங்க அக்கா பேச்சு தான் கேட்டு எங்க அம்மாவும் கொண்டாங்க. அப்பா எப்படி இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்காரு? அவர் பொறுப்பே இல்லை மேடம் அவருக்கு. கட்டிட்டு உங்களை வந்து வந்து பார்க்கவே மாட்டாரா? எங்க அம்மாவும் ஒழுங்கா பாத்துக்கல மேடம், பெத்து எங்களையும் ஒன்னையும் ஒழுங்கா பாக்கல மேடம். அவரு வேற கல்யாணம் பண்ணிட்டாரா? வேற கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். அவங்க தான் மேடம் திருப்பி கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. எப்போ? யார், அவங்க அத்தையா? அத்தை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவருக்கு அந்த கல்யாணத்துல குழந்தைங்க இருக்கா? 2 பசங்க இருக்கு மேடம். இப்ப அது ஆம்பளை பசங்க? ஒரு ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை மேடம். சரி, இப்போ நீங்க அத்தை கிட்ட இருந்தீங்கல்ல, ஆமா அந்த டைம்ல உங்க அப்பா உங்களை வந்து பார்த்ததே இல்ல கிடையாது? மேடம். ஒரு நாள் கூட பார்த்தது ஒரு கிடையாது? நாள் கூட வந்து பார்த்தது இல்லை மேடம். நீங்க கேட்டது இல்லையா எங்களுக்கு அப்பாவை பார்க்கணும்னு? அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க முடியாது மேடம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எது செஞ்சாலும் அவங்க பசங்க மட்டும் தான் மேடம் செய்வாங்க. எதாச்சும் நம்மளுக்கு கேட்டால் அடிப்பாங்க மேடம். சாப்பாடெல்லாம் அதெல்லாம் நம்மளே வைக்கணும்னா நானே சாப்பிட்டுப்பேன் மேடம். சரி சாப்பிட்ற அது சாப்பிட்றேன்னு எதுவும் கேட்க மாட்டேன். மாமா எப்படி? அவர் ஃபுல்லாக குடிப்பார் மேடம் அவரும். சரி, அப்ப அந்த வீட்ல நீங்க சந்தோஷமாவே இருக்கல? இல்லை மேடம். சோ அம்மா இல்லாததுனால அப்படி ஒரு கொடுமைப்படுத்தினாங்க. அப்பாவும் எல்லாரையும் பார்க்கல? பண்ணல. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சோன்னு கொத்தனார் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க, ஆள் வேலைக்கு. என்ன வயசுல? ஒரு 15 வயசு இருக்கு மேடம். ஷோ, அம்மா இல்லைன்னா பசங்களோட பாடு பார்த்தீங்களா? என்னெல்லாம் கொடுமை. சரிப்பா, நீங்க சித்தியை பார்த்துருக்கீங்களா, அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபை? பார்த்துருக்கேன் மேடம். எப்போ போனீங்க? பொங்கலுக்கு வந்தாங்க மேடம் அவங்க. இந்த பொங்கலுக்கு? ஆமா மேடம். இப்பதான் பாக்குறீங்களா? ஆமா மேடம். அவங்க எப்படி? அவங்க நல்ல டைப் மேடம். எல்லாருமே அவங்க வீட்டில் கூட்டாங்க மேடம். நான் அவங்களை பார்த்துக்கிறேன்ப்பா, நான் அவனு செய்கிறேன்ப்பா, எல்லாம் அவங்க எங்கள் சித்தியோட அம்மா எல்லாம் நல்லா மாமா எல்லாரும் நல்லா பார்த்துட்டாங்க மேடம். இப்போ வந்து தான் மேடம் அவங்களுக்கு தெரியும். நல்லா பார்த்துட்டு என்ன சாப்பிட்டு என்ன செஞ்ச எல்லாம் நல்லா கேட்பாங்க மேடம். அவங்கள பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லி வைக்கிறது எங்கள் அத்தைக்காரங்க. எங்கே வந்துடுவானா சம்பாதிச்சு அங்கே கொடுக்க போயிடுவானான்ட்டு அவங்க கொடுமைப்படுத்த இல்லாமல் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லி அதுக்கெல்லாம் சண்டை வளர்ப்பாங்க. சரி, அவங்க அத்தை வீட்டில் இருக்கும்போது அப்பாவை எப்போ பார்த்தீங்க? உங்களை கொண்டு வந்து விட்டார்ல, அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கழிச்சு அப்பாவை பார்த்தீங்க? இப்பதான் மேடம் இடையில அவங்க சண்டை வளர்த்துட்டு வந்துருவாங்க மேடம். அடிக்கடி இங்க சண்டை வளர்ப்பாங்க மேடம். இவங்க கிட்ட சித்திகிட்ட சித்தியில சண்டை வளர்த்தா அந்த பக்கம் வருவாங்க. அப்பதான் நீங்க பாப்பீங்க? அப்பதான் பார்ப்போம். வந்தாங்கன்னா ஒரு நாள் இருப்பாங்க, மறுநாளே திருப்பி வந்துருவாங்க. அவர் இருக்கும்போது உங்களை நல்லா பாப்பாரா? இல்ல மேடம், அப்பயும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க இருக்கும்போதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் மேடம். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இதே மாதிரி அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்ப்பான்னு கேட்டா வரக்கூடாது, நீ அங்கே வேலை செய்யணுன்னுவாங்க. வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சு விடுவாங்க மேடம், கொத்தனார் வேலைக்கு. உங்க அப்பா கேரக்டர் எப்படிப்பா? அவர் சந்தேக புத்தி ஆனால் அதிகமாக உண்டு மேடம். யார் மேல சந்தேகம்? இப்போ அவங்க பொண்டாட்டி மேலே தான் மேடம் அத்தவங்க பேச்சு அதிகமாக கேட்பார் மேடம். அதுவும் அவங்க அக்கா பேச்சு அதிகமாக கேட்டார். கேட்டனால தான் எனக்கு எங்கள் அம்மா இல்லை, இப்போ என் தம்பியும் இல்லை, எனக்கு 2வது தம்பியும் இல்லை. சின்ன தம்பி நல்லா இருக்கான்? சின்ன தம்பி நல்லா இருக்க மேடம், அவன் பார்ப்பேன் மேடம். என் 2வது தம்பி சுத்தமாக சொல்லவே இல்லை. நானும் எனக்கு வியாபாரம் தெரிஞ்சு கேட்டு பார்த்தேன் மேடம். என் தம்பி எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நானாச்சும் போய் பார்க்குறான்னு. தம்பியை பார்க்கணும் ரொம்ப ஆசையோடு கேட்டாலும் அவன்லாம் இல்லை, தம்பி இல்லை. என் தம்பியோட ஃபோட்டோ வச்சிருந்தேன் மேடம், சின்ன ஃபோட்டோ வயசுல எடுத்து. அது கொண்டு கீச்சு போட்டாங்க மேடம். ஞாபகம்? உங்க 2 பேருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 1 வயசு தான் மேடம் வித்தியாசம். சரி, உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க தம்பி எப்படி வித்தாங்க? அவனை வந்து எப்படி எதுக்காக வித்தாங்கன்னு தெரியல மேடம். ஆனால் அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போனவங்க வந்து டெய்லர் மேடம், அயர்ன் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து 2 ஒய்ஃப் மேடம். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் இப்போ இடையில வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனதுனால சொன்னாங்க மேடம். இவங்க வந்து என் வீட்டில் 3 ஆம்பளை பையன் இருக்கு, உனக்கு எந்த குழந்தை பிடிச்சிருக்கோ எடுத்து வளர்த்து. யாரு சொன்னாங்க? எங்கள் மாமா எங்கள் அப்பா எல்லாம் அவங்க அக்கா எல்லாம் சேர்ந்து குறிப்பாக பேசி விற்றுருக்காங்க மேடம். எவ்வளோக்கு விற்றாங்க? அது விற்று பணம் மட்டும் சொல்லல மேடம். எவ்வளோக்கு விற்றோன்னா உள்ள அவங்க சும்மா தான் கொடுத்தான்னு சொன்னாங்க மேடம். ஆனால் இவங்க சும்மா கொடுக்கல மேடம். எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா இவங்க பணம் வாங்கிட்டு தான் மேடம் கொடுத்துறாங்க. ஆனால் என் தம்பியை வந்து கூப்பிட்டு போகும்போது நல்லா விவரம் தெரியும் மேடம். கொஞ்சம் எங்கள் 3 பேர் நிற்க வச்சாங்க லைனா. எங்கள் சென்னையில் வந்து ரெடில் தான் இருக்கும் வீடு. எங்கள் 3 பேர் லைனாக நிற்க வச்சு. யார் நிற்க வச்சாங்க? அப்பாவா? எங்கள் மாமா ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள் மாமா எங்கள் ஆயா எல்லாம் குடும்பத்தோடு தான் மேடம் இருந்தாங்க. இதில் 3 பசங்களும் உங்களுக்கு எந்த பசங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து என்ன பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். 2வது என் தம்பி, அவன் வந்து ஒருத்தவங்க வந்து எங்கள் அம்மா மாரியே இருந்தாங்க, மூஞ்சி பார்த்துக்கலாம் ஃபேஸ்லாம் எங்கள் அம்மா மாரியே இருந்தோடனே கூப்பிட்டாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா தான், போ நான் வரலன்டா, நான் அப்பயும் சொல்லி கூப்பிட்டேன்னு மட்டும் அப்படின்னு தெரியும் மேடம். இது அம்மா இல்லாடான்னு. வந்தவங்க எப்படிப்பா? அந்த அந்த அவங்கள அவங்க நல்லா பார்த்துப்பாங்க மேடம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்ததே இல்லை? அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததில்ல, நான் கேட்டும் பார்த்தேன், அவங்க காட்டவும் இல்லை மேடம் யாருமே. எப்படி பார்த்துப்பாங்க தெரியும் உனக்கு அப்புறம்? அவங்க ஏன்னா அன்றைக்கே நல்லா பார்த்துட்டாங்க மேடம் என்னையும். அவங்க வந்த அன்றைக்கி வாங்க வந்த அன்றைக்கி கூட எனக்கு வாங்க வந்திருக்காங்கன்னு தெரியாது மேடம். சும்மா பார்க்க வந்துடுறப்பா உங்கள் சொந்தக்காரங்கப்பான்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். நல்லவங்களா தெரிஞ்சாங்களா? நல்லவங்களா தெரியும். அப்போ நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அவன் நல்லா இருப்பான்னு. ஆனால் இது வரைக்கும் அவனை ஒரு நாள் கூட நான் காட்டுனதுக்குள்ளே காட்டினதில்லை மேடம். இப்போ என்னப்பா வேணும் உங்களுக்கு?
எனக்கு தம்பியை பார்க்கணும் போல இருக்கு மேடம். எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல மேடம். எங்கள் சித்தியோட இருந்துக்கிறேன் மேடம். சித்தி கூட இருந்துக்கிறீங்களா? என் சித்திட்டு இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக ரொம்ப ஓவரால் டார்ச்சர் பண்ணி சண்டை வளர்க்குறாங்க மேடம். சித்தி உங்க அப்பா கூட தானே இருக்காங்க? அவங்க அங்கே தான் மேடம் இருக்காங்க. அப்ப உங்க அப்பா ஒத்துப்பாங்களா? எங்கள் அப்பாட்ட எனக்கு அப்பாவே தேவையில்ல மேடம். எனக்கு சுத்தமாக அப்பா தேவையில்ல மேடம். ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு மேடம். என்ன வயசுப்பா உங்களுக்கு? 21 மேடம். வேலைக்கு போறீங்களா? ஆமாம் மேடம். தம்பியை பார்க்கணும். தம்பியை பார்க்கணும். மேடம் ஏற்கனவே எங்கள் கல்யாணம் ஆயிருக்கு மேடம். எனக்கே கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. லவ் மேரேஜ் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போனா ஒரு 15 வயசு இருக்கும் மேடம். அப்போ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறமா ஒரு மாதம் கூட இல்லை மேடம். அவங்க வீட்டு பிரச்சனையால தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. மேடம் ஏற்கனவே எங்கள் கல்யாணம் ஆயிருக்கு மேடம். எனக்கே கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. லவ் மேரேஜ் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போனா ஒரு 15 வயசு இருக்கும் மேடம். அப்போ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறமா ஒரு மாதம் கூட இல்லை மேடம். அவங்க வீட்டு பிரச்சனையால தூக்கு மாட்டிக்கிட்டாங்க மேடம். நீங்க வந்து இந்த பையனோட சித்தி? ஆமாம் மேடம். என்னோட கதையை சொல்லிட்டாங்க ஓ, மேடம். அப்போ நீங்க 15 வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, வீட்டுல பர்மிஷன் இல்லாம. ஆமாம். அப்புறம் அவர் தூக்க மாட்டிக்கிட்டாரு ஒரு மாசத்துலயா? ஒரே மாசத்துல மேடம். அப்போ கூட என்னன்னு லைஃப் தெரியாது மேடம் எங்களுக்கு. விளையாட்டு தானமா 15 வயசுல என்ன தெரியும்? விளையாட்டு தானமா பண்ணோம் மேடம். ஏன்னா எங்கே பிரிச்சிருவாங்க. ரொம்ப மாமன் ரொம்ப பாசமாக இருந்தேன் நான். அப்புறமா ஒரு மாதம் கூட வீட்டில் இல்லை. இவங்க அப்பாவை பார்த்து மேரேஜ் பண்ணாங்க எனக்கு. வீட்டில் பண்ணி எங்கள் சித்தப்பா மூலியமா வந்தாங்க இவங்க. சித்தப்பா மூலியமா வந்த உடனே இவங்க அப்பா வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதம் நல்லா தான் இருந்தார். அப்புறம் பார்த்தா குடி அடிக்கிறது, சண்டையும் ஓவராக பிடிப்பார். அவனுக்கே தெரியும், அது செம்மையாக அடிப்பார். அவனே 2-3 நாள் இங்கே வந்து அவங்க ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்கிட்டே அவ்வளோ அடிப்பார். சரிம்மா, இப்போ நீங்க கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் கழிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, நான் அப்பயே வேணாம். 2வது கல்யாணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். அவங்க 2வது கல்யாணம் தெரியும் எனக்கு. அப்பயே நான் வேணாம் தான் மேடம் சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, இதுக்கு மேல உனக்கு யாருமா மாப்பிள்ளை வந்து வாழ்ப்பாங்க அப்படி இப்படி ஒரு மாதிரியா பேசினாரு. சரி இவங்ககிட்ட இருக்கிறதோட நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். பண்ணி ஒரு வாரம் கூட நல்லா இல்லை மேடம். அவரு எங்க மாமன் அனுப்பாவே இருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னேன், சும்மா தேவையில்லாத அடிச்சு ரொம்ப என்ன பண்ணுவாரு? தேவையில்லாத அவர் உட்காந்து இருந்தா கஷ்டமா இருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு? தம்பி அனுப்பிச்சிட்டோமா வெளியே? கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா. படுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்க. வேற ஒன்றுத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் எதுக்குமே நாய் கிடையாது. அது டெய்லியும் இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, தேவையில்லாத அடிப்பார், தேவையில்லாத அசிங்கமாக பேசுவார், பக்கத்து வீட்டில் பேசினாலும் பேசுவார். கம்பெனி வேலைக்கு போ கஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போவேன், அங்கே கூட என்ன உருப்படியாக இருக்க மாட்டான். எவ்வளோ வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம், ஒரு 13 வருஷம் இருக்கும் மேடம். இப்படிதான் முதல் மனைவியும் பண்ணிட்டு இருந்தாரா? அதான் மேடம் எனக்கு நான் தெரியல மேடம். அதான் நான் இவன்ட்டே நான் கேட்குறேன், இதே போல பண்றாரு, அப்போ இப்படிதான் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த 13 வருஷமா இப்படிதான் இருக்காரு? இதோட மோசமா இருக்கிறார் மேடம். இப்போ 2 மாசமா படாத பாடு பட்டுறாரு. ஏமா? அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்தா எனக்கு பிடிக்கல. அப்புறம் வந்து தேவையில்ல அசிங்கமா பேசுறது, வரலன்னா அதுக்கு ஒன்று பேசுறது, என்ன பார்த்துட்டியா, யாருன்னா போயிட்டு வந்தியா, அசிங்கமா பேசுவார் மேடம். எவ்வளோ அசிங்கமா பேசணும், சந்தேகம் அப்படி இப்படி பேர். குடி, சந்தேகம், வக்ரபுத்தி எல்லாமே ஆச்சு. எப்படி 13 வருஷம் கொடுத்தனம் பண்ணீங்க? அம்மாவுக்கோசம் தான் மேடம். ஏன்னா எங்கள் அம்மாட்ட எவ்வளோ தூரம் நான் அழுதெல்லாம் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் இருக்கு. ஆனால் இந்த இதில் எங்களுக்குள்ள தாமத்து வாழ்க்கையில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது ஒரு வருஷம் நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். அந்த கொடுமையை கேளுங்க. வேலைக்கு போயிருந்தேன், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன், குடிச்சிருந்தான். நான் கேட்டேன், இதே போல் குடி, நான் வேலைக்கு போகிறேன், நீ குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் போய் கஷ்டப்படணும், ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அது கேட்குறாரு, உடனே அந்த 2 பசங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு, எனக்கு அதுதான் முக்கியம், நீ பேசுறதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. உடனே எங்கள் அம்மாட்ட போய் இப்படிலாம் பண்ணுறாம்மா, நான் போயிட்டு வந்தனால என்ன சந்தேகம் பிடிக்கிறான். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க மேடம். எங்கள் அம்மா கேட்டேன், நீ என்ன ஓய்க்குமா அப்படின்னு கேட்பாங்க மேடம். இது ஒரு விஷயம் சொல்லிடுறது, எல்லாரையும் கெட்ட வார்த்தையில திட்டுறது, தப்பா பேசுறது. இப்ப இடையில கூட மேடம் இப்ப எங்கேயும் 26,000 வாங்கிட்டாராம். எங்க வாங்கினது தெரியல, வேலை செஞ்சு தரேன்னு வாங்கிட்டாரு. இந்த 2 வாரம் சரியான குடி மேடம். நான் கேட்கும் போது 10 காசு இல்லை மேடம். என்னோட கால் கொடுத்து வச்சு என் பசங்க சாப்பாடு செஞ்சு போட்டேன் மேடம். எங்கேயும் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட நிம்மதியா இருக்க முடியாது மேடம்.
என்ன பண்ணுவானோ ஏது சொல்லுவானோ நம்ம போயிட்டு வந்திருக்கோமே என்ன பண்ணுவோம் இது இந்த பயம் தான் இருக்கிறத தவிர அவன் என்ன பண்ணுவானோ அவன் என்ன செய்வானோ இதே தான் எனக்கு. நீங்க அவன்னு தானே பேசுறீங்க. எனக்கு பிடிக்கல மேடம், அவளுக்கு பண்ண டார்ச்சர் எனக்கு பிடிக்கல. வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு மேடம். உங்களுக்கு என்னம்மா வயசு? எனக்கு 29 வயசு ஆகும் மேடம். இந்த 12ஆம் மாதம் வந்துச்சுல அது 30 வயசு தொடங்கிருக்கு மேடம். ஆமா, அப்போ நீங்க 15 வயசுல அந்த கல்யாணம் பண்ணி இம்மீடியட்டாவே இந்த கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உடனே 16 வயசுல உடனே பண்ணிட்டாங்க. எங்க அப்பா அப்படி பேசினாரு, உனக்கு யாரு மாப்பிள்ளை தருவாங்க, யார் போய் நாங்க தேடுது, உனக்கு அண்ணன் இல்லையா, கல்யாணம் பண்ண வேணாமா. என்னோட வாழ்க்கையே போச்சு மேடம். எவ்வளவு தூரம் சொன்னேன், எங்க அப்பாட்ட காலம் விழுந்த மேடம், எனக்கு வேணாம், என்னோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் என்ன ஃப்ரீயா விட்டுனா கூட நான் எப்படி இருந்திருப்பேன் மேடம். நான் உங்களை பிரிச்சதுனாலதான் அவர் தூக்க மாட்டேன். எங்க அத்தை பண்ண வேலை மேடம். யார் அத்தை? எங்க மாமாவோட அம்மா. எங்க மாமா இருக்காங்களா இப்ப இறந்தாங்கல்ல, அது உங்க மாமாவா? சொந்தமா? அத்தை பையன். என்ன பண்ணாங்க உங்க அத்தை? ரொம்ப பேசினாங்க மேடம். நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேணாம், உன் புள்ளைய மட்டும் கொடுத்தா போதும், உன் புள்ள ரொம்ப பாசமா இருந்துட்டேன். சின்ன புள்ளையிலேருந்து எங்க வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க. அதனால எனக்கு வேணும், அவங்களுக்கும் இஷ்டப்பட்டாங்க, நானும் இஷ்டப்பட்டேன். எங்க அம்மாட்டையும் சொன்னேன். எங்க அம்மா ஏன் பிரிச்சாங்க? அத்தை பொண்ணு மாமா பையன் தானே. அவங்க நகை நட்டு போடல அப்படி இப்படின்னு பேசினாங்க மேடம். எவ்வளவு நாள் அந்த அத்தை வீட்டுல வாழவே இல்லை நீங்க? அப்படின்னா என்னன்னே தெரியாது. எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? மதுரைக்கு போனோம் மேடம். அப்புறம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமாம் மேடம். லெட்ரு போட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வர வச்சு அவங்க அம்மா தான் சொன்னாங்க மேடம். இத்தனைக்கும் சொந்தம். அவர் இருந்து நல்ல கஷ்டமே எனக்கு இருந்துக்காது. இந்த 13 வருஷத்துல என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சீங்கம்மா நீங்க? வேற எது தவிர என்னெல்லாம் பிரச்சனை வந்தது? எங்க அப்பா வருவார் வீட்டுக்கு பாக்கிறதுக்கு, அப்பா வச்சு பேசுவாரு. எனக்கு என்ன புரியலன்னா, நிறைய பெண்கள் இங்க வந்து சொல்லும் போது இந்த குடி, சந்தேகம், அப்புறம் மனைவியையும் மற்றவங்களையும் சேர்த்து வச்சு பேசுறது, இது வந்து ஒரு காமனா இருக்கு எல்லார்ட்டையும். தம்பி வந்து கேட்டா நீ என்ன தம்பியை வச்சிருக்கியா, அப்பா வந்து கேட்டா அப்பாவை வச்சிருக்கியா, இது என்ன கல்ச்சர் இது? ஒரு பொண்ணை வந்து வேற எந்த விதத்துலயும் தாக்க முடியாது. இந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா அதோட விழுந்தாச்சுல, முடிஞ்சு போச்சு அவ கதை. அப்ப கேரக்டர் அசாசினேஷன் பண்ணறது. இந்த தப்பா பேசினா ஐயோ தப்பா பேசுறானேன்னு அப்பாவையும் துரத்தி விடுறது, தம்பிய கூட துரத்தி விடுறது. இந்த பையன் எப்பமா நீங்க பாத்தீங்க? பையன் கல்யாணம் ஆனோடனே, எனக்கு கல்யாணம் ஆனோன்னா 1 மாசம் வந்து எங்க வீட்டுல இருந்தாங்க மேடம். இவங்க அப்படியா? இருந்தாங்க. 2 பசங்களும் மட்டும்தான் இருந்தாங்க என் கூட. அவங்க அத்தை வந்து இங்க இருக்கக்கூடாது, நீ அவங்களும் அப்படிதான் பேசுவாங்க மேடம். அவங்க அதே பேசினாங்க. சரி நம்மளுக்கு அவன் மேல. அவனுக்கு என்ன வயசு இருந்தது? அவனுக்கு அப்ப 7 வயசு 8 வயசு இருக்கும் மேடம். வந்து என் கூட இருந்தான். வந்து இருந்தவொடனே நான் சொன்னேன், இங்கேயே இருப்பா, அவர் தான் விட்டுட்டு அந்த ஒரு பிள்ளைனா நம்ம கூட இருக்கட்டும், நமக்கு இன்னொரு பிள்ளை வேணாமே, நமக்கு ஒரு பிள்ளைய போதும் நினைச்சேன் மேடம். நான் இந்த பையனே போறேன்னு நினைச்சீங்க? அப்படிதான் மேடம் நினைச்சேன். அந்த 2 பசங்க கூட அவன் வளர்த்துக்கிட்டான். இவன் வந்து எங்க வீட்டுல இருந்து இவனை போட்டு அவ்வளோ அடிப்பாரு, குடிச்சிட்டு வந்தா. யார் உங்க ஹஸ்பண்ட்? எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இருக்குது, எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இருக்கு அவனுக்கு. எதுக்குமே அவனுக்கு இடைஞ்சல் சொல்ல முடியாது. ஓ, அதனால என் கூட தான் பையன் உடம்பெல்லாம் ஒரே புண்ணா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எவ்வளவு நான் இது பண்ண மேடம் அவனுக்கு. அப்புறமா அவங்க அத்தா என்ன சொன்னாங்க, நீ என்ன நீ பெத்தியா, நீ அவட்ட போயிட்டு வந்து பெத்தியா அப்படின்னு. சித்தி கொடுமைப்படுத்தினா இப்படி, சித்தி நல்லா பார்த்தா நீ பெத்தியா? அதோட சரி நான் விட்டுட்டேன் மேடம், கூட்டு போயிடுங்கன்னு விட்டுட்டேன் நான். அப்ப நம்மளுக்கு உரிமை இல்லை. உங்க ஹஸ்பண்டுக்கு இவர் இருந்தா இடைஞ்சலா இருக்காமா? அதை நான் விட்டுட்டேன். அதோட அவனும் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு இப்பதான் மேடம் 1 மாசம் என்னை தேடி வந்தான் மேடம். இவ்வளவு வருஷம் கழிச்சு? எத்தனை வருஷம் இருக்கு? 14 வருஷம் இருக்குமா? இருக்கு மேடம். என்னை தேடி வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மேடம். நான் அந்த ஆள் சந்தோஷப்படுறாலே எனக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம தேடி வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இடைவேளையில பார்க்கவே இல்லையா அவரை? பார்க்கவே இல்லை. போனா பொங்கலுக்கு போனேன், அப்போ போய் பார்த்தேன் மேடம். அவங்க அத்தை வீட்டில் பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். யார் வந்தாலும் பேசக்கூடாது, சொந்தக்காரங்க யார் வந்தாலும் பேசக்கூடாது. அவ்வளோ கொடுமைப்படுத்தாங்க மேடம். பேசினா அடிப்பாங்க மேடம், சூடு வைப்பாங்க மேடம். அங்க இருக்கும்போது தான் நிம்மதியா இல்லைன்னு இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இங்கே நிம்மதியா இருக்க. பசங்களை சூடு வைக்கிறது, உங்களுக்கு சூடு வச்சா எப்படி இருக்கணும்னு காமிச்சு கொடுக்கணும். பணியாம கொடுமைப்படுத்தாங்க மேடம். அதே இப்பதான் வந்தாங்க மேடம். அப்புறம் வீடு பார்த்து அவனை தனியா வச்சேன். ஆனா வச்ச நாள்ல இருந்து நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு அவனுக்கு தெரியும் மேடம். என்னம்மா? அவன் இதுலயே வந்து அடிக்கிறது, பேசுறது, வேலைக்கு மேடம். தடுத்தனா நம்மளே என்னன்னு கேட்பாரு. செருப்பா கூட அடிச்சிருக்கான் மேடம். மாடி மேல வச்சு 4 பேர் முன்னாடி செருப்பா கூட அடிச்சிட்டு இருக்கான். அந்த 2 பசங்களை பத்தி ஏதாவது விவரம் இருக்காமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த 2வது பையனை வித்துட்டதா சொல்றாரு. கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க மேடம். இவர் தான் சொன்னாரு, அது கூட என்கிட்ட கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாது. இப்ப எதுக்காகமா வந்திருக்கீங்க? இந்த 2 மாசத்துல என்ன? எனக்கு முடியல மேடம், என்னால அவன்கிட்ட இருக்கவே முடியல.
அதனால எனக்கு நான் தனியாகவே இருந்துடுறேன் மேடம். என் பசங்களை ஏதோ நான் உழைச்சி கூட என் பசங்களை காப்பாற்றிடுறேன் மேடம். என் பையனை கூப்பிட்டு கேளுங்க மேடம், அவர் என்னென்ன பண்ணுவோம். என் பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க மேடம். என் பொண்ணு சொல்லும் மேடம், என் பொண்ணு தான் மேடம் என் கூட நீங்கள் அடிச்சா அடியாதப்பான்னு சொல்லும். கேட்டால் வாய் பேசுகிறா, அப்படி பேசுகிறா, இப்படி பேசுகிறா, அசிங்கமாக பேசுறது. வந்திருக்காரா உங்க வீட்டுக்காரர்? வந்துடுங்க மேடம். உங்க பேரு? ஆர்வம். ஆறுமுகம். உங்க மனைவி எப்படியா இருந்தாங்க, முதல் மனைவி? உங்க பேரு? ஆர்வம். ஆறுமுகம். உங்க மனைவி எப்படியா இருந்தாங்க, முதல் மனைவி? உடம்பு சரியில்லை மேடம். என்ன உடம்புக்கு? அதான் 3ஆவது குழந்தை. ம். சரியா அவங்க அம்மா கவனிக்காம விட்டாங்க. அதான் உங்க 3வது குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்போது உங்க மனைவி இருந்தாங்க? அவனுக்கு ஒரு 6 மாதம் குழந்தை இருக்கும்போது. 6 மாச குழந்தை. 6 மாசம் வரைக்கும் எப்படி இருந்தாங்க? சும்மா இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாதுங்க. உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. என்ன உடம்புக்கு? 3வது பிரசவம் அம்மா பார்க்க கூடாது, ஹஸ்பண்ட் தான் பார்க்கணும். அப்படி இல்லை மேடம். நீங்க நல்லா பார்த்துப்பீங்களா உங்க ஒய்ஃபை? நான் நல்லா பார்த்தேன். நல்லா பார்த்துப்பீங்க. உங்க பையன் சொன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க அழக. இதான் உங்க இன்னொரு மனைவி சொல்றாங்க எவ்வளோ அழகா பார்த்துக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிதான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பாருங்க அவங்கள. டைம் தான் எதுக்காக குடிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. டைம் சாப்பிடுவேன் நைட்டில். எப்போ ஒரு டைம்னா? வேலை இல்லைன்னா பகலில் சாப்பிட்ருவேன். அப்படியாம்மா? டெய்லி சாப்பிடுவார் மேடம். வேலை இல்லைன்னா பகல்ல சாப்பிடுவேங்க. அந்த குடிச்சதுனால என்னங்க கிடைக்க போறது? ஒன்றும் இல்லை மேடம். அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க? குடிக்காம இருக்கும்போது நல்லவரா இருப்பாரா? இருப்பார் மேடம். உங்களுக்கு தெரியுதா நீங்க குடிச்ச ஆளை மாறுறீங்கன்னு? உங்களுக்கு தெரியுதா? சரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மனைவியை தான் பார்க்கல, மனைவி போயிட்டாங்க. அது நீங்க அவங்க மேல பழிய போட்டாலும் அது நாங்க ஏத்துக்கவே முடியாது. 3 பசங்க இருந்தாங்கல்ல, எத்தனை நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு வருஷம் இருக்கும் மேடம். ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம், ஒரு வருஷம். அந்த 3 பசங்க எங்க? 3 பசமும் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்க. எங்க? இதில் சிதம்பரத்தில். ம். நீங்க ஏன் வளர்க்கல? கேளுங்க மேடம். ம். அங்கே இருந்தாங்க. ம். அங்கே இருக்கும்போது மறுபடியும் அவர் என்ன செய்யாரு, அதான் அம்மா பார்த்துக்கிறாங்களா, நீ போய் சைட்டில் வேலையை பாரு ம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ம். சொல்லிட்டு நான் அங்கே அம்மா வீட்டில் விட்டான், சைட்டுக்கு வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு ஒரு 1.5 மாதம் வேலைஞ்சிட்டு திரும்பி போனாங்க. போகும்போது அக்கம் பக்கம் சொல்கிறாங்க, உங்கள் பசங்களை வந்து சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, உங்கள் பசங்க ரோட்டில் கையேந்திர மாதிரி இருக்கு அப்படின்னோடனே, அப்புறம் எங்கள் பெரிய ஆயா, எங்கள் அம்மா, எங்கள் பெரியக்கா, எங்கள் ஊரில் இன்னும் சின்ன நடுக்க இருக்காங்க, எல்லாமே சொன்னாங்க, இங்கே வேணா விட்டுடா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பசங்களையும் கூட்டு வந்து இங்கே விட்டுட்டேன். விட்டுட்டு திரும்பி அவர் வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொன்னார். திரும்பி வேலைக்கு போகும்போது தான் சொந்தக்கார பையன் அந்த ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி அந்த அவர் இறந்துட்டார், தூக்க மாட்டிட்டார் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. கல்யாணம் பண்ணிட்டு. எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? குழந்தைங்களை பார்த்தலாம் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவங்க குடும்பத்தில் விடல, தாலி கட்டின கையோட கூட்டு வந்துட்டாங்க சென்னைக்கு. யாரு? அவங்க வீட்டில். எங்கள் வீட்டில் கூட்டு வரல. எங்கள் அம்மா வேணா கூட்டு விசாரிச்சு பாருங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, மறு வீட்டுக்கு வந்தாலே அப்படியே வீட்லயே உட்காந்தாச்சு. இல்லை மேடம், நான் திரும்பி உங்களை கொண்டு இவர் போல மறுபடியும் போவே இல்லை. மறுபடியும் உங்களை கொண்டு நான் வீட்டில் ஊரில் கொண்டு இடம் வீட்டில் கொடுத்து நான் வச்சேன். எங்கள் அக்கா வீட்டு பேக் சைடில் கொட்டாயில் கொடுத்து நான் வச்சேன். எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் வந்து சண்டை போட்டு திரும்பி கூட்டு வந்துட்டாங்க. மேடம் இவ்வளோ 120 ரூபா சம்பாதிப்பார் மேடம். அப்போ அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க, 100 ரூபா எடுத்துப்பாங்க மேடம். அதெல்லாம் இல்லை மேடம், அதெல்லாம் ஒரே 1 ரூபா எடுக்க மாட்டாங்க மேடம். அவங்க பாத்திரத்தை கொடுத்து எனக்கு சோறாக சொன்னாங்க. அப்படியா? உங்க பையன் சொன்னா உங்க அக்காவை பத்தி சரி கேளுங்க. எப்படிப்பா அவங்க அத்தவனை பார்த்தாங்க? நல்லா பார்த்துக்கலாம் மேடம். என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, கொடுமை அதிகமாக படுத்துனாங்க. இப்போ நீ சம்பாதிக்கிறல்ல, காசு என்ன பண்ணுவேன்? நான் வாங்கிட்டு போகிற சம்பளத்தை அப்படியே தான் கொடுப்போம். அதான் இவன் காசை வளர்த்து அவங்க பிடுங்கிட்டாங்க. அவங்க அது எப்படி பிடுங்குவாங்க? அதான் அது ஃபுல்லாக அதேதான் அவங்களே பண்ணியிருப்பாங்க. நீங்க ஏன் குழந்தைய வளர்க்கல? அதான் மேடம் வளர்க்க தான் மேடம் கல்யாணம் பண்ணேன். நான் வளர்க்க முடியாமல் போயிடுச்சு. எப்படி வளர்க்க முடியாம போகும்? சென்னையில் வந்து செட் ஆகிட்டேன். அவங்க வீட்டில் இருந்து இங்கே வந்து வீடு பார்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாலையும் போக முடியல. 1 மாசம் கழிச்சு எதுக்கு அந்த பையன் நான் தேடி வந்தான்னு கேளுங்க மேடம். இப்போ இவர் சொல்றாருல, நான் வளர்க்கலன்னு சொல்றாருல, அந்த பையனை தேடி வந்த காரணம் நான் எத்தனை மாசம் வச்சு? பதில் சொல்லுங்க. கேளுங்க. பையன் அவங்கள தேடி வரல, இந்த பையனை நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்க. ரெட்டிஸ் இருந்தாங்க இந்த பையன். அப்போ இந்த பையனும் இன்னொரு பையனும் ரெட்டிஸ் இருந்தாங்க. அப்போ இன்னொரு பையன் என்னாச்சு? அவன் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தான், சின்னவன். இருக்கும்போது 2வது பையன் எங்க? 2வது பையன் தான் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காரு. அவங்க ஒருத்தவங்க குழந்தைலன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அது எப்படி கொடுப்பாங்க? உங்க குழந்தைய மாமா அதான் என்ன கேட்காமலே கொடுத்துட்டாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? போய் கேட்டதுக்கு அவங்களுக்கு குழந்தைய இல்லை, அவங்க வாரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப விட்டுட்டீங்க?
சரி அவங்க குழந்தை இல்லையா, சரி அவங்க அங்கே வரட்டுமே, சரி இவங்க தான் கஷ்டப்படுங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? நான் 1 ரூபா வாங்கலாம் மேடம். வேற யார் வாங்கினாங்க? அவங்க வாங்கினாங்களா வாங்கலன்னு சொல்கிறாங்க. அவங்க வாங்கலை, நான் காசுக்கு இது வாங்கல. மூணாவது பையன் எப்படி இருக்காரு? இது உங்க மூணாவது பையன் அது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறான். எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், ஆனால் வேலைக்கு போகிறான், நல்லா இருக்கான். நல்லா இருக்கான். சரி, நீங்க பசங்க 3 பேரையும் பார்க்கல? இல்லை மேடம். பார்க்காம இங்க சென்னையில வந்து செட்டில் ஆனீங்க. மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கல்ல, அந்த பொண்டாட்டியும் பிள்ளைங்களை நல்லா பாக்குறீங்களா? இது 12 வருஷம் நல்லா மேடம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? எப்படிமா இருந்தது 12 வருஷம்? நல்ல லைஃப் நல்லா போயிருக்கு சார். நல்லா போகுது. என்னெல்லாம் பண்ணுவாரு? என்னெல்லாம் பண்ணுவாரு? நல்லா குடிப்பாரு, நல்லா பொண்டாட்டி வேணும், அது மட்டும் தான் தெரியும். நான் இதான் சொல்லுவேன், சும்மா தூங்காத, பசங்க கூட சொல்லுவாங்க தூங்காத, வேலைக்கு போப்பா, ஏன்பா இப்படியே பண்றேன்னு. போவாரு, வருவாரு, படுத்துவாரு. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பக்கம் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்ப மோசமா பண்றீங்க, ரொம்ப மோசமா பேசுறீங்க, சந்தேகப்படுறீங்க, அப்பாவோட தம்பியோட எல்லாம் அண்ணன் கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசுறீங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படியாம்மா? இருக்கு மேடம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 1-2 போய் சொல்றாங்க மேடம். கேளுங்க அவங்கள, ஏன் போய் சொல்றாங்க கேளுங்க. அவங்க தான் சொல்றாங்களா மேடம்? இங்க வந்ததுல ஃபுல்லா அவங்க வீட்டு சப்போர்ட் மேடம். உங்க முன்னாடி தானே உட்கார்ந்திருக்காங்க. சென்னைக்கு வந்தனா, சென்னைக்கு நான் வந்தனா ஃபுல்லா அவங்க வீட்டு சப்போர்ட். ஒரு நிமிஷம், அப்ப நீங்க உங்க பொண்டாட்டி அடிச்சதே கிடையாது? அடிச்சிருக்கேன் மேடம். எத்தனை வாட்டி அடிச்சிருப்பீங்க? இல்லங்க, 4 வாட்டி அடிச்சிருக்கேன் என் வைஃபை. வாரத்துக்கு 4-5 வாட்டியா, ஒரு நாளைக்கு 4-5 வாட்டியா? எப்பயோ ஒரு வாட்டி தான் மேடம், டெய்லியும் அடிக்க மாட்டேன் மேடம். அப்படியாம்மா? எப்பயோ ஒரு வாட்டி தான், சண்டை வந்து அடிச்சிடுவேன். எதுக்கு அடிப்பாருன்னு கேளுங்க மேடம். கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவா மேடம். என்ன பேசுவா? வாயால அசிங்கமா பேசுவா. நானே மேடம். இப்ப நான் அசிங்கமா பேசி நீ பாத்திருக்கியாப்பா? நீ பாத்திருக்கியா? அசிங்கமா பேசுவா மேடம். என்ன பேசுவாங்க அசிங்கமா? அது எப்படி மேடம் சொல்றது? நான் பக்கத்து பொங்கலை கூட சேர்த்து பேசுவா. அவளை வச்சிருக்கியா, அவளை போறியா அப்படிலாம் பேசுவா. அந்த கோவத்தில் என்ன செய்வோம், பட்டு அடிச்சிருவேன் மேடம். நான் அடித்த உடனே என்ன செய்வாங்க, நேராக அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனையும் கூட்டு வந்து அடித்து இழுத்து வெளில விட்டு ரோட்டை பூட்டிடுவாங்க. இப்போ கூட 8 நாளாக வெளில தான் மேடம் சுற்றி இருந்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து வெளில தான் சுற்றி. 12 வருஷம் நல்லா வாழ்ந்தீங்களா? நல்லா தான் மேடம் வரும். அப்பப்போ சண்டை வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுவும் இப்போ நல்லா தான் மேடம் இருந்தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி சாப்பிட்டுருந்தேன். அதுக்கு போயிட்டு நான் கேளுங்க மேடம். எவ்வளவு தண்ணி சாப்பிட்டீங்க? அன்னைக்கு வேலைக்கு போனீங்களா? இல்லை, நீ வேலைக்கு போகலாம். அப்போ தண்ணி சாப்பிட்றதுக்கு எங்க இருந்து காசு வந்தது? காசு முதல் நாள் வச்சிருந்தேன் காசு மேடம். எவ்வளோ இருந்தது கையில்? 500 வச்சிருந்தேன் மேடம். 500 ரூபா. எவ்வளோ முதல் நாள் எவ்வளோ சம்பளம் வந்தது? முதல் நாள் வந்து 1000 ரூபாய் வாங்கினேன் மேடம். 1000 ரூபாய் வந்து 500 நம்ம கொடுத்தோம் வீட்டில். யாருக்கு? வீட்டில். ஆமாம், கொடுத்துட்டு பாக்கி 500 ரூபா வச்சிருந்தேன். 150 ரூபா 200 ரூபாய் சம்பாதிக்கிறதுவங்க அவ்வளோ நல்லா வாழறாங்க. கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் மேடம், நீ கஷ்டப்படு, எனக்கு நகை நட்டு எதுவுமே வேணாம், நிம்மதியா வச்சிரு, என்ன வேலைக்கு ஆம்பளை கூட பரவாயில்ல, நிம்மதியா வச்சிருக்கேன். தண்ணி அடிக்கிறது உங்கள்ட்ட இருந்து காசு வாங்குவாரா? எங்கிட்டலாம் வாங்க மாட்டேன் மேடம். சனிக்கிழமை அன்னைக்கு போனாரு, போயிட்டு யார்ட்டையும், அப்பதான் எனக்கு விஷயமே தெரியும், அதுக்கு எனக்கு விஷயமே தெரியாது. இவர் என்ன பண்ணிக்கிற, யார்ட்டையும் 26,000 வாங்கிட்டாராம். அவங்க வந்து சாயந்தரமா வந்து ஒரு மாதிரியா பேசினாரு. வீட்டுல இந்த பொருள் திருடுவாரா? பூஜை சாமான் எடுப்பாரு, ஃபேன் எடுப்பாரு. எதுக்கு? குடிக்கிறதுக்கு தான். கேட்டா சோறு இல்ல. சரி, ஒரு நிமிஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட வீட்டில் இந்த சாமான்லாம் எடுப்பீங்களா? எடுக்கணும். எப்படி அப்படியே புத்தி போனது? சண்டை போட்டாங்க, அம்மாவோட போயிடுவா, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, கோவத்தில் எடுத்து போடுவாங்க. என்ன பண்ண? யார்கிட்ட கோவம்? அதான் இவ வரலையே வீட்டுக்கு வரலையா, எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க, கோவத்தை எடுத்து போயிடுவேன். என்னெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க வீட்டிலேருந்து? வீட்டிலேருந்து என்ன தெரியும் மேடம், பூஜை ஜாமான் கொஞ்சம் எடுத்து கொண்டு பித்தளை ஜாமான் வச்சுட்டேன். எவ்வளோக்கு விற்றீங்க? அதெல்லாம் ஒரு 300 ரூபாய்க்கு விற்றேன் மேடம். குடிக்கிறதுக்காக வேற என்னெல்லாம் பொருள் விற்றுருக்கீங்க? வேற வேணும் வைக்கணும். சொல்லுமா. என்ன மட்டும் தான் மேடம் விற்கல. என்னெல்லாம் விற்றுருக்காரு சொல்லுமா. சிடி பிளேயர் விற்றுருக்காரு மேடம், என் வீட்டு வண்டி போயிருக்குது, பூஜை சாமா போயிருக்குது, மாட்டின சின்ன ஃபேன் போயிருக்குது. சின்ன ஃபேன் எவ்வளோக்கு? கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி மேடம் எங்க வீட்டுல பித்தளை சாமான்லாம் கொடுத்தாங்க, அது ஒண்ணு கூட இல்லை மேடம். எங்க வீட்டுல கல்யாணம் ஆகி ஆடி மாதம் முன்னாடி அதெல்லாம் கஷ்டத்துக்கு அடமான வச்சது மேடம். மேடம் உங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தைய எப்படி பாத்துக்கிறாரு? ஒரு நேரம் நல்லா பாத்துப்பாரு, ஒரு நேரம் அதுக்கு ஏத்த போல நல்லா செய்வாரு. என்ன செய்வாரு? சாப்பாடு சரியா இப்ப ஒரு செலவு குடிக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாரு. அதுல நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு இருக்கிற காலத்துல என்ன செய்வீங்க? உங்க பிரச்சனை வந்து அவ குடி பழக்கம் தான். குடி பழக்கம் வேணாம், என்னோட சந்தேகம் எனக்கு வந்து அசிங்கப்படுத்துறாரு மேடம். அது குடி பழக்கம் இருந்தா தானே. இப்ப நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம். இப்ப நார்மலா தானே பேசுறீங்க, இப்படித்தானே தண்ணி அடிக்காம இப்படிதான் இருப்பீங்க. அது உள்ள போச்சுன்னா குணம் மாறும். அப்படி கூட அதெல்லாம் பேச மாட்டேன் மேடம். ஏதாவது தப்பா பேசினா கோவப்பட மாட்டேன் தவிர நான் என்ன வீட்டுல இருக்கிறது பொருளை வச்சு குடிக்கிறது அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஒரு கட்டாயம்? இவ வந்து கோச்சிட்டு அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டானா அந்த கோவத்துல இவனையும் போய் உட்காண்டாலன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை எடுத்து. சரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க அந்த பொண்ணை அடிக்கிறீங்க, எப்போவாது ஒரு வாட்டி அடிச்சீங்க, நீங்க அடிச்சீங்கன்னா அவ வீட்டுல இருக்கிற பொருளை போய் குடிச்சா, எடுத்துட்டு போய் வச்சு குடிச்சா அது ஓகே உங்களுக்கு?
இந்த பையன் இப்போ உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தாரு? தான் எங்கள் அக்கா அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ வேலைக்கு போகிற காசுலாம் அங்கங்கே வாங்கிட்டு வேலைக்கு அமிச்ச உடனே பணம் வாங்கிடுமா. மணிகண்டன் உங்க வீட்டுக்கு வந்ததுனால என்ன பிரச்சனையாச்சுமா? ஒரு சில வார்த்தைங்க பேசுவார். அன்னைக்கு சண்டை நடக்கும்போது இந்த பையன் எங்கள் சப்போர்ட்டில் தான் இருந்தான். அப்போ வந்து அண்ணன் கூட வண்டி திண்ணி அவங்க பக்கம் போனேன்னா என்ன போல தாண்டா உனக்கு அந்த கெதி வரும், உன்னையும் அப்படி தாண்டா அடிப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரியா தாரா வார்த்தையில் பேசினார். யாரு? உங்க என் பக்கம் அவன் இருக்கிறானா, உன் பக்கம் எப்படி இருப்பான், என்ன அடிச்சான் கேட்டிருக்கான். இது மாதிரி வந்து என்ன அடிச்சாங்களே நீ ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க? யார் அடிச்சாங்க? எங்க அண்ணன் அடிச்சாங்க மேடம். 2 பேருமே அடிச்சிட்டாங்க. இப்போ 500 ரூபாய் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிங்க. மேடம் 500 ரூபாய்க்கும் குடிச்சிட்டீங்க? இல்லை மேடம், அதான் குடிச்சிட்டு 500 ரூபாய்க்கும் குடிச்சிட்டீங்க? 500 ரூபாய்க்கு குடிக்கல மேடம். அதான் ஒரு 200 செலவு பண்ணிட்டு பைக் 300 வச்சு நான் பாக்கெட்டில் அதான் ஒரு விடிய காலம் 4 மணிக்கு வச்சு டீ சாப்பிட போகிறோம் போய் சொல்லிட்டு போய் ஒரு சாப்பிட்டு வந்து 4 மணிக்கெல்லாம் தண்ணி கிடைக்குமா? 3 மணிக்கு மேடம். 3 மணிக்கு கடை திறந்து இருக்கு. கேட்டா டீ குடிக்க போனேன், தலை வலிச்சுது. எங்க இருந்து வாங்குவீங்க 4 மணிக்கெல்லாம்? பேக்கில் கொடுப்பாங்க மேடம். பார்த்தீங்களா? அப்ப காலையில 3 மணிக்கு போய் தண்ணி அடிக்கிறது அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு இல்லை மேடம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் தூக்கம் வரல சுத்தமா. போய் சாப்பிட்டு வந்து படுத்துனேன். நான் போனதுமே போய் வீட்டுக்கு போயிட்டேன். சில டைம் கம்முன்னு தான் படுத்துனேன். இவங்க அங்கேருந்து வந்தாங்க. வந்தோடனே தொடப்பாடையில் அடிச்சாங்க என்ன. சரி அது கேட்டு யார் அடிச்சாங்க? தொடப்பத்தால? உங்க தொடத்தால அடிச்சாங்க. நீங்களா? எதுக்கு? இதே போல வந்து டெய்லி இப்படி பண்றிய, என்ன பண்ணாரு? தண்ணி அடிச்சுட்டு இப்படி பண்றிய, அந்த பொண்ணை 3 மணிக்கு 1 மணிக்கு துரத்தி விடுறிய வீட்டுக்கு. அந்த பொண்ணை ஏன் அப்படி இம்சப்படுத்துற? ஏய் நீ எத்தனை பேர் கூட போறடி அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், ராம்சா அந்த வார்த்தை கேட்கல மேடம். கேட்டா மேடம், கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன் கேட்குறேன். அப்போ எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இவன் படுத்திருந்தவன் மேடம் ஏஞ்சி என்ன அடிக்க வந்தான். ஏஞ்சி அடிக்க வந்தானா? போய் சொல்றாங்க. நீ என்ன என்ன வந்து கேட்குற? நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருந்தீங்களா அங்க? இருந்தேன் மேடம். என்ன நடந்ததுப்பா? அவங்கள கேளுங்க. காலைல 2 மணிக்கு வந்து அம்மா எழுப்புனாங்க மேடம். நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து படுத்துருந்தாங்க. விடிய காலைல வந்து 2 மணி நான் தூங்கிட்டு வந்து எழுப்புனாங்க. ஏமாண்ணா இதே மாதிரி அப்பா பிரச்சனை பண்ணுறாங்க பாருனாங்க. 4 மணி வரைக்கும் யாருமே தூங்கலை மேடம். என்ன பண்ணாரு? சண்டை வளர்த்துட்டு உள்ளே வந்து படுன்ட்டு இருந்தாங்க. யாரு? அம்மாவையா? அம்மாவை. ஆனால் நைட்டு யாருமே சாப்பிடல மேடம். நைட்டு வந்து இவங்க 11 மணி 12 மணி நைட்டு வரும்போதே தண்ணி அடிச்சு தான் வந்தாரு. ஃபுல்லாக குடிச்சிட்டு 12 மணி தான் நைட்டு வந்தாங்க. இவங்க நைட்டு வரைக்கும் எங்கே போனான்னு தெரியாம அன்னைக்கு தான் 26,000 ரூபா ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்கினா. அவங்க வந்து வீட்டில் வந்து எதுக்கு 26,000 ரூபாய் வாங்கினீங்க? அன்னைக்கு வாங்கல மேடம். ஒரு வேலை எடுத்து செஞ்சேன். அவர்கிட்ட கொஞ்சம் அந்த வேலைக்கு தகுந்த காசு வாங்கிட்டு இருந்தேன். அதனால தான் அன்னைக்கு வந்து சொன்னாரு 26,000 வேலைக்கு வாங்கி. அவங்க வந்து சண்டைக்கு வந்தாங்க. இது இனிமேல் சொல்லி இவங்க கேட்க போன அம்மா கேட்க போனதுக்கு வேலை விஷயம் பற்றிலாம் நீ பேசக்கூட உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொன்னாங்க. சரி யாருமே கேட்கவே இல்லை மேடம். ஆனால் அவங்க வீட்டுக்கு தேடி வந்து கத்துனாங்க. கண்ணாமனா அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. பேசினோன்னே கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சண்டை போட்டுருந்தாங்க. சரி 4 மணிக்கு மேலே அம்மா தூங்க விடல. சரி அம்மா விட்டு போயிட்டு 1 மணிட்டு போனாங்க. போயிட்டு வந்து ஆயா வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுற? குடிச்சவங்க 4 மணிக்கெல்லாம் பொண்ணை தனியாக அனுப்பிச்சுடுற எவ்வளோ தூரம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தான் இருந்தேன் மேடம். கேட்டபோது பிரச்சனை வந்துடுச்சு. ஆயா அடிக்கிறதுக்கு ஏஞ்சி ஓங்கினாங்க கையை. ஆயா அதனால் தடுக்கிறேன்னு கையில் விளக்கமாக வந்து தடிச்சாங்க மேடம். இப்போ என்னன்னா இவர் என்ன சொன்னார்னா, நைட்டு சம்பாதிச்சேன், கையில் 500 ரூபாய் இருந்தது, அடுத்த நாள் காலையில சும்மா 3 மணிக்கு தூக்கம் வரல போயிட்டு அதே போய் நைட்டே பிரச்சனை பண்ணியிருக்காரு. நைட்டே குடிச்சிட்டு வந்து அந்த 26,000 ரூபாய் பிரச்சனை. அதுதானா பிரச்சனைமா? வேற என்ன பிரச்சனை? அன்றைக்கி சண்டையில் பையனை பற்றி தப்பாக பேசினார். குடிச்சிருந்தாரு. ஆனால் கேட்டால் நான் பேசலை. அவன்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரிலாம் நீ இருக்கன்னா இருப்பா, இல்லைன்னா நீ தப்பா பேசினார்னா அவனை சேர்த்து வச்சு பேசுறாரு. இல்லை மேடம், அதெல்லாம் போய் கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ நீ என்னதான் பண்ணியிருக்க? அதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா மேடம்? இதுதான் நம்ம கலாச்சாரமா? மேடம் நான் அதெல்லாம் பேசவே இல்லை மேடம். என்ன பேசுறாரு? ஒரு மனைவினா என்ன நினைக்கிறீங்க நீங்க மனசுல? வந்தாலே இவங்க ஒரு பொண்ணுனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் நான் பேசவே இல்லை மேடம். நான் பேசவே மாட்டேன் மேடம். நான் கூட அப்படி பேசினாரா இல்லையாப்பா? பேசுவாங்க மேடம். என்ன அசிங்கமா பேசுவான் மேடம். என்னையே கேட்பான், வாடி கேட்பான். இதெல்லாம் நான் கேட்டு சரி நம்ம அம்மா இருக்காங்களா? இருக்காங்க மேடம். உங்க அம்மாவை அப்படி பேசுவீங்களா? அதுதான் நான் அவங்களை கேட்டீங்களா? இல்ல மேடம். என்ன கேக்குறான் மேடம் போன்ல. கேளுங்க. என்ன கேக்கல நீ? கேக்கல ஒண்ணு. போன்ல கேக்குறான் மேடம், வாடி உன்னை தூக்கி போறேன்டின்றான். என்ன நினைக்கிறீங்க பொம்பளைங்கள பத்தி? என்ன அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் மேடம். கிடையாது. நீ செத்து போனா அப்படி சொல்ல பேசல மேடம். இந்த பாருங்க, உங்க மேல மரியாதை வச்சு, தன்னோடு மேல மரியாதை வச்சு, தன்னோட கற்பை வந்து அவ்வளவு புனிதமா நினைக்கிறது வரைக்கும் தான் இந்த ஆட்டம். ஒரு வாட்டி என்ன வேணாலும் நீ பேசுற, நான் எப்படி இருந்தாலும் நீ பேசுற, பேசிட்டு போ, எனக்கு தெரியும் என்ன பத்தி.
இன்னும் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான், போச்சு, காலி. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளாதீங்க அவங்கள. இது பாருங்க, அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள தப்பாக பேசுறது, சொந்த பையனை தப்பாக பேசுறது, சித்தி அவங்க, ஆனால் பெத்த புள்ள கூட கிடையாது, ஆனால் பெத்த புள்ள மாதிரி அவங்க பார்க்குறாங்க, அதை தப்பாக பேசுறது, கூட பிறந்தவங்களை தப்பாக பேசுறது, இதை விட கேவலமான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் குடிப்பழக்கம். கரெக்டா? மேடம். அவனை வந்து யாருமே சேர்க்கறதே கிடையாது. ஒரு நாளைக்கு அக்கா தங்கச்சி 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரும் யாரும் சேர்க்கறது கிடையாது. ஏன்னா இந்த குடிப்பழக்கத்தினால ஆத்தா சேர்க்கறது கிடையாது, யாரும் சேர்க்கறது இல்லை. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் மேடம் விட்டுட்டு ஓடுறான மேடம். அப்ப அந்த பொண்ணை யாரு பார்ப்பாங்க? இன்னொருத்தனை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீங்க போயிட்டீங்கன்னா 3வது ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரா? அவன் சொல்றான் மேடம், சொன்னாடி நான் யாராச்சும் 10 கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ அக்கா தங்கச்சி அப்படிதான் சொல்றது. குடி நிறுத்தணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு? சாப்பிட மாட்டேன் மேடம். வீட்டுல சந்தோஷமா இருந்தா சாப்பிட மாட்டேன் மேடம். நானு சந்தோஷம் யாரு பண்ணுவாங்க? யார் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மத்தவங்க எல்லாம் இது பண்ணுவாங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க தான் முடிவெடுக்கணும். சரி, ஒரு விஷயம் கேக்குறேன், அவ சந்தோஷமா இருக்காளா ஆறுமுகம்? இல்ல மேடம். இல்ல, அப்ப அவங்க போய் குடிக்கலாமா? ஓகே உங்களுக்கு? உமாதான் சந்தோஷமா இல்லையா? போய் தண்ணி அடிக்கட்டுமே. தண்ணி அடிச்சுட்டு வந்து உங்களை கெட்ட வார்த்தையில பேசுறது, உங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில பேசுறது, பையனை கெட்ட வார்த்தையில பேசுறது ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? இதை பாருங்க ஆறுமுகம், இப்ப அவங்களுக்கு உங்களை தேவையில்லை, உங்களுக்கு தான் அவங்க தேவை. ஹோம்ல சேர்த்து விட்டேன் மேடம். ஒரு மாசம் ஹோம்ல சேர்த்து விட்டேன். எவ்வளோ செலவு பண்ணேன் மேடம். 10,000 கிட்ட செலவு பண்ணி அப்புறமா போய் சேர்த்து விட்டு அங்கே போய் ஒரு மாசம் கூட இல்லை மேடம். குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சரி ஒரு மாசம் கூட அங்கே இல்லை. இன்னும் உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு வாரத்துலேயே ஆரம்பிச்சாச்சு. திரும்ப வந்து ஒரு வாரத்துல குடிக்க ஆரம்பிச்சிங்களா? ஒரு வாரத்துல இல்லை மேடம், ஒரு மாசம் அப்புறம் தான் சாப்பிட்டேன். ஏன் வந்துட்டீங்க? ஒரு மாசத்துலயே வந்துட்டீங்க? பணம் கட்ட மேடம். மாசம் 10,000. அது அவங்க தான் கெட்டியாச்சே. மாசம் 10,000, 3 மாசம் 30,000 கேட்டாங்க மேடம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கவலையில வந்துட்டீங்க. வந்துட்டு மறுபடியும் குடிச்சீங்க. அந்த காசை தானே மறுபடியும் கடையில கொண்டு போய் கொடுக்குறீங்க. நீங்க குடிச்ச காசெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இப்ப என்னென்ன செஞ்சு ஒரு 2 வீடு கட்டி இருக்கலாமா? நீங்க மாறணும் ஆறுமுகம். இத பாருங்க, உங்களை பிரிச்சு விடுறது எங்க நோக்கம் கிடையாது, புரியுறதா? உங்களுக்கு 3வது கல்யாணம் நடக்காது, வாய்ப்பில்லை. அதனால உமாவோட தான் வாழ்ந்தாகணும். இன்னும் ஒரு வாட்டி உங்க வாயிலேருந்து அந்த அம்மாவை பத்தி தப்பான வார்த்தையோ உமாவை பத்தி தப்பான வார்த்தையோ வரக்கூடாது. நீங்க எனக்கு உறுதி கொடுக்கணும். அதுக்கு நீங்க குடிச்சீங்களோ குடிக்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். அந்த பொண்ணை பத்தி தப்பான ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து வரக்கூடாது, புரியுதா? சரி மேடம். ஆறுமுகம், இப்போ உமா மேல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்க ஏதாவது விதத்துல திருந்தணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை மேடம். எது இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்று. சரி, மணிகண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்க போறது? மணிகண்ணன் எங்க இருக்க போறாரு? தனியாக வீடு எடுத்து வச்சிருக்காங்க மேடம். யாரு வீடு எடுத்து வச்சிருக்காங்க? வாடகை எடுத்து வச்சிருக்காங்க. தேவையா? நீங்க அப்பா அம்மா இருக்கும்போது அந்த பையன் அப்படி தனியா போய் இருக்கிறது தேவையா? இல்லை மேடம், என் வீடு சின்ன வீடு தான் மேடம். இவங்க சின்ன ஜெர்ஸ் அங்கே படுக்க முடியாது, நாங்கள் படுக்க முடியாது. யாரு சின்ன ஜெர்ஸ், நீங்களா பையனா? அவங்க தான் சொல்கிறேன், படுக்க முடியாது. அதனால தான் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்கள் பிரச்சனை புரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழாமல் தனியாக போகிறது ஒரு இதே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது இதுக்கு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன், 13 வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், புரியுதா? உங்கள் அம்மாவும் அதுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ பையன் நல்ல பெரியவன் ஆயாச்சு, உங்களுக்கு சப்போர்ட் ஆயாச்சு, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அவரை ஹேண்டில் பண்ணுவோம். அவரோட அந்த குடிப்பழக்கத்துலேருந்து அவரை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் பார்ப்போம். அவரை சொல்லி புரிய வைக்கிறோம். அவர் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுனால ஒரு ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியே அப்படியே செதறி போச்சு. 3 ஆம்பளை பசங்க அங்கே இருக்காங்க, இங்கே 2 பசங்க இருக்காங்க, 5 பசங்க மட்டும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு, அவங்களுக்கு நல்ல குணங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? யாருங்க சொல்லி கொடுப்பாங்க? பெத்த தகப்பன் தான் வழி காட்டணும். இந்த பசங்களுக்கு யார் வழி காட்டுவாங்க? நீங்க எப்படி வழிகாட்டுவீங்க? வழிகாட்டுறது நிலைமையில நீங்க இருக்கீங்களா? இதை பாருங்க ஆறுமுகம், இதுலேருந்து நீங்க தப்பிச்சு ஓடவே முடியாது. உங்க குடும்பத்தை நீங்க தான் பார்த்தாகணும். உங்க பொறுப்பை நீங்க ஏத்துக்குங்க. முதல்ல நீங்க பொறுப்புலேருந்து ஓட பாக்குறீங்க, எஸ்கேபிசம். அதுக்காக தான் போய் குடிக்கிறீங்க. நம்ம கவலையெல்லாம் மறந்துடுவோம், அந்த கொஞ்ச நேரத்துக்கு கவலையை மறந்துடுவோம்னு போய் காசை கொடுத்து இன்னும் கவலையை வாங்கிக்கிறீங்க. இன்னும் உங்க பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகுது. அதை விட பொறுப்பா நடந்துப்போம். அது நீங்க முடிவு பண்ணும். அம்மாடி, நான் சொல்றது கேட்கிறியா? இந்த பாரு, நீ தைரியமான பொண்ணு. உங்க அம்மா இவ்வளோ தூரம் உனக்காக பண்றாங்க. பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க.
நீ கொஞ்சம் தைரியமாக இருந்தேன்னா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரலாம். இனிமே அவர் அவனை அடித்தாருன்னா கையை பிடி. இந்த பாரு, 24 மணி நேரம் யாரும் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. நாங்கள் இங்கே உட்காந்து பேசுவோம், அப்புறம் உங்க கூட வந்து நாங்கள் இருக்க முடியுமா 24 மணி நேரம்? ஒன்றை நீ தான் பாதுகாத்துக்கணும். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு வயசுக்கு அப்புறம் உன்னை தொட்டு அடிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. புரியுதா? அவர் வந்து உன்னை அடிச்சாருன்னா அவர் கையை பிடிக்கிறதுக்கோ இல்லை உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நீ அவரை அடிக்கிறதுக்கோ உனக்கு உரிமை இருக்கு. அதில் சந்தேகமே கிடையாது. உன்னை நீ பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான் உன்னோட இது. நீங்கள் இன்னமும் அவங்கள அடிக்கக்கூடாது. சரி மேடம். புரியுறதா? செகண்ட் திங், நீங்கள் என்ன கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரி மேடம். புரியுதா தம்பி? இன்னொரு விஷயம், அப்பா அம்மாவை அடிக்கக்கூடாது. சரி. அடுத்த விஷயம், அவர் ஒரு ஹோமில் சேர்க்கலாம். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அதை சேர்த்து கொஞ்சம் இது சேர்த்து சேர்ப்போம். ஆனால் அவர் முடிவு பண்ணோம், நீங்கள் முடிவு பண்ணோம். ஹோமில் கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் செலவை பற்றி கவலைப்பட்டீங்கல்ல, செலவை விடுங்க. நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் அந்த பொண்ணுக்காக, அந்த பசங்களுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம குழு தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சேர்ந்து வாழறது தான் நல்லதுன்னு. நான் சேர்ந்து வாழ்கிறேன் மேடம். அவர் ஹோமில் சேர்த்து விடுங்க. ஒரு 6 மாதம் எல்லா குடியிடி எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல மாதிரியே வரட்டும். நான் இருக்கிறேன் மேடம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஹோமில் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை. இது ஜெயில மாதிரியெல்லாம் கிடையாது. கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங் போகிறது அவர் மட்டும் போனால் பத்தாது, நீயும் போகணும். கவுன்சிலிங்க்கு போறியா? ரெகுலராக போவியா? சொல்லுங்கள் மேடம். அவங்க குடும்பத்தோட உட்கார வச்சு பேசுவாங்க. போவியா? போகிறேன் மேடம். போகிறேன். அம்மா நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. கொஞ்சம் அவளுக்கு கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நீ இப்போ கவுன்சிலிங் போ. கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோம்மா. மறந்துடு, அவருக்கு என்னவோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அது வந்து அவரா பண்ணலை, அவரோட குடிப்பழக்கத்தினால பண்ணாருன்னு நீ மனசை தேத்துக்கோ. புரியுதா? இது பாருங்க, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ். தயவு செஞ்சு திருந்திக்கங்க. சரி மேடம். பொறுப்பான உங்க தப்ப உணர்ந்துக்குங்க. நீங்களே முயற்சி எடுத்து திருந்த பாருங்க. இல்லைன்னா அப்புறம் உங்க வாழ்க்கை கைவிட்டு போயிடும். பசங்க, அந்த அம்மா, எல்லாருக்குமே கஷ்டம். சரி மேடம். ஒரு நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும். நீங்க மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தப்பான வார்த்தைகளை அவங்க மேல பேசக்கூடாது. இனிமே உமாவை நீங்க இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. பேச மாட்டேன் மேடம். ஓகே? ஓகே மேடம். கேரண்டி? சத்தியம் பேச மாட்டேன் மேடம். வெரி குட். தம்பி, தம்பியை பார்க்கணும். ஆமாம் மேடம். பேரு சொல்லு தம்பியோட. செல்வம். செல்வம். செல்வம் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா ஆறுமுகம் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு, கோஆபரேட் பண்ண போறாரு, ஒத்துழைக்க போறாரு. இந்த பையனுக்கு அவங்க தம்பியை காமிச்சு கொடுக்க போறோம். சரிம்மா? உமா ரொம்ப நல்ல பொண்ணு. தம்பி அம்மா இல்லை நினச்சிக்காதே, உங்க அம்மா மாதிரி. ஓகே? ஆயா இருக்காங்க, அவங்களும் பார்த்துப்பாங்க. உனக்கு பிடிக்கும்ல ஆயாவையும்? அந்த பசங்களை கை விட்டுடாதீங்கம்மா, நல்லா பார்த்துங்க. சரியா? சரி மேடம். பசங்க படிப்பு கேட்டு போயிடுதா மேடம்? இன்ன வரைக்கும் ஃபீஸ் கட்டல. ஆறுமுகம், நான் சொல்றேன் கேளுங்க. பசங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு பசங்க வழி தவறி போயிட்டுன்னா அதுக்கு காரணம் நீங்களா ஆயிடுவீங்க. அது ஓகே உங்களுக்கு? இல்லை மேடம். நாளைக்கு பசங்க வழி தவறி போயிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஓகே உங்களுக்கு? வேண்டாம் மேடம். வேண்டாம்ல? நாளைக்கு பையன் தப்பு பண்ணா நீங்க கண்டிக்க முடியணும்ல, அதுக்கு நீங்க உதாரணமா வாழணும். வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சரி மேடம். நல்லபடியா வெளியே வாங்க. சரியா? ஓகே அம்மா? உனக்கு திருந்திட்டு நல்லபடியா குடும்பம் வந்தா முதல்ல நீ நல்லா சாப்பிடு. சாப்பிடுறதே இந்த பாரு, உன்னை பாத்துக்கலன்னா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. கடைசி வரை நம்ம கூட யாரும் இருக்க போறது இல்ல. நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். இப்ப நீ உன்னை பாத்துக்கலன்னா நீ எப்படி பசங்களை பாப்ப? தைரியமா இரு. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கைய நல்லபடியா நான் கொண்டு போவேன்னு நீ முடிவெடு. நீ முடிவு எடுத்த வச்சுக்கோ, யாருமே உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஓகே? கிளம்புங்க. டெம்ப்ரரியான சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு இப்போ இருக்கிறது பிரச்சனைக்கு, அந்த ஃபீஸ் அடைக்கிறது இல்லைன்னா அவரை ஹோம்க்கு அனுப்புறது, அதனால அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகிறதில்ல. அதுக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரணும்னா லைஃப் ஸ்டைல்லையே சேஞ்சஸ் வரணும், அவங்க ஆட்டிடியூடில் சேஞ்சஸ் வரணும், அவங்க ஹேபிட்ஸில் சேஞ்சஸ் வரணும். அதுக்கு நிறைய முயற்சி எடுக்கணும், நிறைய டைம் வேணும். ஸோ இது இந்த ஒரு குடும்பத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இதே நிலைமையில் பல குடும்பங்கள் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது. இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து, இந்த ஒரு நரக வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சி எடுப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.